வணக்கம் நண்பர்களே. சில நாளுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஃப்ரான்ச்சைசி அப்படின்ற ஒரு மாடலை எதிர்த்து தொழில் பண்ணி தோல்வியுற்ற ஆட்களும் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்க கொடுத்து தொழில் பண்ணுறவங்கன்னு சொல்லி ஒரு 2 அணிகளாக ஒரு விவாதம் நடந்தாங்க. அதில் ஒரு அணியினர் தான் பணத்தை கொடுத்து எப்படிலாம் ஏமாந்தோம், எத்தனை லட்சம் இழந்தோம், 40 லட்சம் 50 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம்னு கதையாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்னையா ஃப்ரான்ச்சைசி எடுத்தீங்கன்னா சில பேர் அதில் பெரும்பான்மையினர் கருப்பட்டி காஃபிக்கு ஃப்ரான்ச்சைசி எடுத்தோம் நஷ்டமாயிட்டோம் அப்படின்றாங்க. கருப்பட்டி காப்பி அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை உருவாக்கி நாங்கள் ஒரு பெரிய பிராண்டுன்னு சொல்லி நம்ப வச்சு அதை சமூக வலைதளங்களில் விளம்பரம் பண்ணி பார்க்குற சில பேரை நம்ப வச்சு அவங்ககிட்ட இருந்து சில லட்சங்களை வாங்கிட்டு ஃப்ரான்ச்சைஸ்க்காக மட்டும் வாங்கிட்டு தொழிலை போட்டு கொடுக்குறாங்க. கருப்பட்டி காப்பி போட்டு நம்ம லட்சமாக சம்பாதிக்கான்னு சொல்லி கடையை போட்டு உட்காந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் புரிய வரும். ஆக கருப்பட்டி காப்பி ஃப்ரான்ச்சைசி மாடல் மட்டும் ஸ்கேம் இல்லை, கருப்பட்டி காஃபியே ஸ்கேம் தான். டீ காஃபியே நல்லதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க. டீ காஃபியே உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னும் பொழுது அதில் கருப்பட்டியை போட்டால் மட்டும் டீ காஃபி ஆரோக்கியமாயிருமா? கருப்பட்டி நல்லதா அப்படின்னா கருப்பட்டி நல்லது தான். கருப்பட்டியில் நீங்கள் காப்பி குடிக்கணும்னா பால் கலக்காத சுக்கு காப்பி, மல்லி காப்பி, இஞ்சி டீ இது மாதிரியான பால் அல்லாத வகையில் நீங்கள் இயல்பாக போட்டு குடிக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் ஒரு பாத்திரத்தை பாலை காய வச்சு பாலில் கருப்பட்டியை போட்டிங்க அப்படின்னா பால் தெரிஞ்சிடும். சரி, பாலை நல்லா காய வச்சிட்டிங்க, கருப்பட்டி தனியாக பாகு பண்ணியும் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சூடு அதிகமாக இருந்து பாலையும் கருப்பட்டி பாகவும் கலந்தாலுமே பால் தெரிஞ்சிடும். அப்போது இயல்பாக ஒரு பொருளை சேர்க்கும் போதே தெரிஞ்சு போயிடுது அப்படின்ற போது அதில் காஃபியோ டீயோ எப்படி உடம்புக்கு நல்லதாகும் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். உங்கள் ஊரில் நீங்கள் பார்க்குற கடைகளில் இயல்பாக சாதாரண காஃபி எவ்வளோ விற்கிறாங்க? பால் போட்டு ஜீனி போட்டு காஃபி தூள் போட்டு விற்கிற காஃபி எவ்வளோ கொடுக்குறாங்க? ஊரக பகுதியான தேசிய நெடுஞ்சாலை இருக்கிற கடையிலே ஒரு காஃபியோட 25 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு சாதாரண பால் ஜீனி காஃபி தூள் போட்டு அந்த காஃபியோட விலை 15 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சாதாரண காஃபி 15 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்குமான விற்கக்கூடிய காஃபியோட பயன்படுத்தக்கூடிய இனிப்புக்காக பயன்படுத்துகிற சர்க்கரை விலை 46 ரூபா. ஆனால் கருப்பட்டியோட விலை இதை விட 8 மடங்கு அதிகம். சாதாரண காஃபிக்கு நீங்கள் போடுற சர்க்கரையின் விலையை விட 8 மடங்கு அதிகமாக உள்ள கருப்பட்டியை வாங்கி நீங்கள் ஒரு கருப்பட்டி காஃபி போட்டு எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் விற்க முடியும்? சாதாரண சர்க்கரை காஃபி தூள் பால் போட்டு விற்கிற காஃபி கடையை 15 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 8 மடங்கு அதிகமாக உள்ள ஒரு ரா மெட்டீரியலை வாங்கி நீங்கள் ஒரு காஃபியை போட்டு 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்று நீங்கள் எப்படி வியாபாரத்தில் வெற்றி அடைய முடியும்? வெறும் காப்பியை போட்டு மட்டும். உங்களுக்கு கருப்பட்டி காப்பி தான் வேணும்னா கருப்பட்டியை வாங்கி பாலை வாங்கி வீட்டிலேயே கருப்பட்டி காப்பியை போட்டு குடிச்சுக்கோங்க. இல்லைனா பால் கலக்காத சுக்கு காப்பி, மல்லி காப்பி அப்படின்றது ரொம்பவே நல்லது. அது கூட போட்டு சாப்பிட்டுக்கோங்க. அடிப்படை வியாபார உத்திகளுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உங்களை சோதனை இலைகளாக நீங்கள் உட்படுத்திக்காதீங்க. சிறு நகரங்களில் ஊரக பகுதிகளில் அப்படி ஒரு கடை நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா ஒரு காப்பியோட குறைஞ்ச 30 ரூபா வச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். 30 ரூபா கொடுத்து காப்பி கொடுக்க யார் வருவா? ஆக மொத்தம் கருப்பட்டி காப்பி ஃப்ரான்ச்சைசி மட்டும் ஸ்கேம் இல்லை, கருப்பட்டி காஃபியே ஸ்கேம் தான். இதை பற்றி ஒரு செய்முறை காணொலியை விரைவில் வெளியிடுவோம். கருப்பட்டி தான் வேணும்னா வீட்டில் வாங்கி காய்ச்சி குடிச்சுவோங்க. கருப்பட்டி காஃபி குடிக்கணும்னா காஃபியை குடிச்சிட்டு வந்துடுங்க. கருப்பட்டி காப்பியில் தான் தொழில் பண்ணுன்னு சொல்லி எலி வேலையில் மாட்ட மாதிரி மாட்டிக்காதீங்க. நன்றி மக்களே.